அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 13. போன எபிசோட்ல நிவேதா ஹிமாச்சல பிரதேசத்துக்கு போறத பார்த்தோம். வாத்தியாரின் மனைவி பெயருக்கு ஏற்றபடி தங்கமாகவே இருந்தார். முதலில் சாப்பிட்டு குளித்து ஓய்வேடுமா, சாயந்திரமா உன் வீட்டுக்கு போகலாம் என்றவரிடம் தான் அவருக்காக வாங்கி கொண்டு வந்திருந்த பட்டுச்சேலையை கொடுக்க, ஏமா இதெல்லாம் என்ற மனைவியை பார்த்து, என்ன தங்கம், உனக்கு சேலை மேல் பிரியமில்லையா என்று சீண்டினார் தயாளன். ஐயா, இது உங்களுக்கு 4-5 புத்தகங்களை கொடுத்தால் ரொம்ப சந்தோஷம்மா. உண்ட மயக்கம் யாவருக்கும் ஒன்றுதான் என்பது போல நன்கு தூங்கி எழுந்த பின் தோட்டத்து இருக்கையில் தேநீர் விருந்து நடைபெற்ற போது, நீங்க எப்படி சார் இங்கே என்றாள் நிவேதா. எங்க அப்பா காலத்திலேயே இங்க செட்டில் ஆகிட்டோம். அப்பா ராணுவ கர்னல், எனக்கு ராணுவ கல்லூரியிலேயே பணி. விருப்ப ஓய்வுக்கு பின் ஆத்ம திருப்திக்காக இந்த பள்ளியை பொறுப்பேத்து கொண்டேன். இப்ப வயசும் ஏறவும் உன் மாதிரி ஓடி ஆட முடியல. நம் பள்ளியில் பெரும்பாலும் ஆப்பிள் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகள்தான். நமக்கு தோட்டம் துறவுன்னு ஏதோ கொஞ்சம் இருக்கு. சரி வா, இங்க சீக்கிரம் பொழுது அடைந்திடும் என்று அழைத்து கொண்டு அவளுக்கென ஒதுக்கப்பட்ட வீட்டை நோக்கி நடந்தனர். வரும்போது மலைப்பயணம் எப்படி இருந்தது? நீ வந்திருப்பது நல்ல சீசன். மிதமான குளிரும் பசுமையுமாய் பிரதேசம் கொள்ளை அழகுதான். இந்த இடத்தை எல்லாம் விட்டு நீங்க நம் பக்கம் வர்றது சிரமம்தான் இல் ஐயா. நீ இப்படி சொல்ற? என் 2 மருமகள்களும் இதை மலைக்காடு என்பார்கள். 1 நாள் 2 நாளுக்கு மேல் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. சரிம்மா, இதுதான் இனிமேல் உன் வீடு. ஏதாவது தேவைனா சொல்லு. புஷ்பா புஷ்பா என்று குரல் கொடுக்கவும் ஓடோடி வந்தாள் ஒரு பெண். புஷ்பா, இவங்கதான் புது டீச்சர், பாத்துக்கோ. வர்றேன்மா. பள்ளி திறக்க இன்னும் 4-5 நாட்கள் இருக்கு. அதுக்குள்ள உனக்கு சூழல் பழகிடும். புது இடம், தோட்டமும் மலைக்காடுகளும் அதிகம். கவனம், சரியாம்மா? அவர் சொல்லவும், வாங்க டீச்சர், நான் தான் வீட்டை ரெடி பண்ணினேன். பள்ளியில் கூட கூட்டல் பெருக்கல் நான் தான். இதோ இதுதான் நம் இருப்பிடம். பக்கவாட்டில் இருந்த அறைதான் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவளிடம், நீங்க எப்படி இங்கே என்று கேட்டாள் நிவேதா. என் சொந்த ஊர் சேலம் பக்கத்துல. என் வாழ்க்கையில பல சறுக்கல்கள். அதோ தெரியுது பாருங்க, அந்த கன்னியர் மடம் மூலமா இங்கே வந்தேன். 4 வருஷமா அப்படியே ஓடுது வாழ்க்கை என்ற புஷ்பா, நீங்க உங்க பொருட்களை எல்லாம் அடுக்குறதுக்குள்ள நான் ரொட்டி செய்துறேன் என்று சொல்லவும், சிட் அவுட்டின் மரச்சட்டத்தை பிடித்தபடி நின்றவள், அந்த சாம்பல் நிற அழகின் அதிசயங்களை மெய்மறந்து ரசித்தவள், இப்படி ஒரு கனவு தேசத்தின் மேல் தனக்கிருந்த காதலை தருணுடனான முதல் சந்திப்பில் எவ்வளவு கனவுகளுடன் வெளியிட்டாள். சிறு வயதில் பார்த்திருந்த ஏதோ ஒரு படத்தில் அவளின் மனதை கவர்ந்த அந்த மலை பிரதேசம் நெஞ்சில் பதிந்து போயிருந்தது. வளர வளர விரியும் கனவுகள் எல்லாம் மலையும் மலையை சார்ந்த பின்னணியில்தான் வரும். 1000 கனவுகளும் கற்பனைகளும் நிறைந்த அவளின் கனவு தேசம் இதோ கண்முன்னே. ஆனால் அவளோ ராகமிழந்த ஒற்றை குயிலாய். புது இடம், புதுவித அனுபவங்களை தந்து மனக்காயங்களை ஆற்றும் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. நிர்வாகம் 1 வருடம்தான் என்றிருந்தாலும் அவளின் விருப்பம் என்ற ஒன்றும் பரிசீலிக்கப்படும் தானே. அவளின் விருப்பத்தின் பேரில் அவள் இங்கேயே தொடர்ந்து பணியாற்றவும் வாய்ப்பு இருக்கிறது. விடுதியில் இவளுடன் தங்கியிருந்த பிலோமினா டீச்சர் ஏனோ ஞாபகத்திற்கு வந்தார். தம்பிங்க தங்கச்சிங்க அவங்க செட்டில் பண்றதில் என் இளமை போச்சு. வசதி வாய்ப்புகள் வரவும் அவங்க மனசுல ஈரம் பற்றி போச்சு. ஓய்வு பெற்ற பிறகு ஏதாவது முதியோர் இல்லத்தில் அடைக்கலம் தேட வேண்டியதுதான். பிலோமினா டீச்சரின் வார்த்தையில் இருக்கும் வழி இவளின் இதயத்திற்கும் இடம்பெயர்ந்ததை போன்ற ஒரு பிரம்மை. தலையை வேகமாய் உதறி தூக்கத்தை தூர விரட்டியவளை புஷ்பா அழைக்கவும், என்ன டீச்சர், மலை அழகு மயக்குகிறதா? விவசாயத்தை தவிர இந்த நிலங்களில் அந்நியர் வேறு காரணங்களை கை வைத்துவிட முடியாது என்றாள் புஷ்பா. இரவு புஷ்பா கொடுத்த ரொட்டியையும் சாவலையும் உண்டுவிட்டு படுத்த போது அந்த ஆங்கிலேயர் கால மரவீடு ஓரளவு என்ன அதிக அளவு கிளியை உண்டு பண்ணத்தான் செய்தது. உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தவளின் நினைவுகளில் தருணின் ஆக்கிரமிப்புகள் தான். நண்பர்கள் 4 ஜோடிகளாய் அந்த சினிமா வளாகத்திற்குள் நுழைந்த போது தருண், நேகாவுக்கு அந்த அனிமேஷன் படம் தான் வேண்டுமாம், நாங்க வர்றோம் என்று அமுதன் கிளம்ப, நாம இந்த படத்திற்கு போகலாம் என்று நான் ராஜாவாக போகிறேன் போஸ்டரை காட்டினாள் நிவேதா. எப்போ சூர்யாவிடமிருந்து நகுலுக்கு தாவின? அப்படி இல்ல, விமர்சனம் படிச்சேன். மரபணு பயிர்கள் பற்றிய செய்திகளும் கூடவே சிம்லாவின் மலையழகும் பிரமாதமாய் இருப்பதாய் போட்டிருந்தது.
போகத்தான் முடியல, திரையிலையாச்சும் பார்க்கலாமேன்னு தான். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம், உன் ஆசையை கெடுப்பானேன். படம் முடிந்து வெளியே வரும்போது எப்படி உன் கனவு பிரதேசத்தை பார்த்து சந்தோஷமா என்று கேட்டவனிடம், ஆம், ஆப்பிள் தோட்டம் சூப்பர்ல என்றவள், மரபணு பயிர்கள் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு எவ்வளவு அவசியம் இல்ல. வளர்ச்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம், பீத்திக்கிறோம். உண்மையில் மனித சக்தியும் இயற்கை சக்தியும் அழிவை நோக்கி போய்க் கொண்டிருப்பதை எப்பத்தான் உணரப்போறோம்? எல்லா படைப்பாளிகளும் வெறும் கேளிக்கைகளுக்காக மட்டும் படம் எடுக்காமல் கூடவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பற்றிய விழிப்புணர்வும் கொடுத்தால் எப்படி இருக்கும்? நல்லாத்தான் இருக்கும். அவன் அன்று மெய்மறந்து வியந்த அதே ஆப்பிள் தோட்டத்தில் இன்று நிற்கிறாள். தொழிலாளர்களை விரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தார் தயாளன். என்னம்மா இப்படி பார்க்கிற? எனக்கும் இந்தி பேசணும் ஆசையா இருக்கு ஐயா. சீக்கிரமே கத்துப்ப. பள்ளியில குழந்தைகளிடம் பழகும் போதே பாஷையும் பழகிவிடும். பள்ளியை போய் பார்க்கணும் ஐயா. விடுமுறை விட்டிருப்பதால் புதரும் புல்லுமாய் இருக்கும். ஆள் அனுப்புறேன், கூட இருந்து பாத்துக்கோ. சரி ஐயா. நிவேதா பள்ளிக்கு வந்திருந்த அந்த ஓரிரு மாதங்களிலேயே தலைமை ஆசிரியரின் அனுமதியுடன் தோட்டத் தொழிலாளர்களை கொண்டு பள்ளியையும் வளாகத்தையும் சுத்தப்படுத்தி மாணவர்களிடம் மண்டி கிடந்த தோட்டக்கலையை ஊக்குவித்ததன் மூலம் பள்ளியின் சுற்றுப்புறம் நந்தவனமாய் சிரித்தது. வெகு குறைவாய் இருந்த மாணவர் வருகை ஓஹோ என உயராவிட்டாலும் அவர்களின் வீட்டுக்கு சென்று இவள் வருந்தி அழைத்ததன் பலனாய் இடனின்ற சிலர் வந்து சேர்ந்தனர். இதில் அவளின் தொல்லைக்காக சேர்ந்தவர்கள் அதிகம் என்று சிரிப்பார் தயாளன். பள்ளியின் நிர்வாகத்தோடு பேசி அவர்கள் கொடுத்த சலுகைகளும் தயாளன் உதவியுடன் சில பெரிய மனிதர்களையும் சந்தித்து அவர்கள் உதவியையும் பெற்று பள்ளியின் உள்வெளி கட்டமைப்புகளை சரி செய்யலாம் என்ற ஆலோசனை வழங்கினாள். கேட்க நல்லாத்தான் இருக்கு என்றவரிடம், ஐயா, பெற்றோருக்கு தொல்லை கொடுக்காமல் சகல வசதிகளுடன் கல்வி கொடுக்கும் போது நிறைய மாணவர்கள் வருவார்கள் தானே? சரிதான். இது ஒரே மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயமா? முயற்சி செய்வோமே ஐயா. பக்கத்து எஸ்டேட் முதலாளியை சந்திப்போம், தொழிலாளர்களுடன் பேசுவோம். 4-5 பேர் வந்தாக கூட நமக்கு வெற்றிதானே ஐயா. செய்யலாமா? ஆனா இவங்க அன்றாடம் காய்ச்சிங்க. உழைத்தால்தான் சாப்பாடு என்ற நிலையில் இருக்கும் இவர்களில் குழந்தைகளின் வருமானத்தை நம்பி இருப்பவர்களும் உண்டு. குடும்பத்திற்கு தன் உழைப்பால் உயிர் கொடுத்து கொண்டிருக்கும் மாணவனை பள்ளிக்கு அழைத்தால் அவன் குடும்பத்தின் நிலை? அவன் வருவானா? அரசாங்கம் எவ்வளவோ சலுகை கொடுத்தும் முழு பயன் கிடைக்கலையே. போவோம் ஐயா, பகுதி நேர வகுப்புகள் நடத்தலாம். முதலாளிங்க ஏதேனும் இவர்களுக்காய் செய்ய மாட்டார்களா? சில பேர் ரத்தம் உறிஞ்சும் அட்டைகள் அம்மா. பக்கத்து எஸ்டேட் நிர்வாகம் கூட கைமாறிவிட்டதாய் கேள்வி. புதியவன் எப்படியோ, அவனும் என்ன காமராஜராகவா இருக்க போகிறான்? நாம போய் பேசலாம் ஐயா. வருமான வரி அது இதுன்னு சமூக சேவை போல் ஏதேனும் அவர்களுக்கு எண்ணம் இருந்தால். அட நீ வேறம்மா, இவங்க எல்லாம் சோமாலியா பட்டினிக்காக வருத்தப்படுவாங்க. தன் பக்கத்துல நிக்கிற பசித்த வயிறு இவங்க கண்ணுக்கு தெரியாது. எங்கோ ஏற்படும் இயற்கை சீற்றத்திற்காய் நீளும் இவர்களின் கொடைக்கரங்கள் தன் அருகில் இருப்பவர்கள் என்றால் குறுகிவிடும். ஏன், நாம கூட இப்படித்தான். ஏதாவது விசேஷ நாள் என்றால் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு அள்ளி வழங்குவோம், தர்மபிரபு என்ற பட்டத்திற்காக. ஆனா வீட்டிலே வேலை செய்கிற பெண்ணுக்கு 50 ரூபாய் கூட வழங்க மூக்கால அழுவோம். எல்லோரும் பேரும் புகழுக்குமான போதை. அவர் சொல்வது உண்மைதான் எனப்பட்டது. அவள் சந்தித்திருந்த 8 வயது சிறுவனின் தாய், எனக்கு நோய்மா. என் 3 பிள்ளைகளும் ஜீவனும் இவன் சம்பாதியத்தில்தான் ஓடிட்டு இருக்கு. உன்னால் அதற்கு வழி பண்ண முடியுமா சொல்லு? இவனை இப்பவே உன் கூட அனுப்புறேன் என்றாள். இவளால் எத்தனை குடும்பங்களுக்கு சோறு போட முடியும்? ஒருவேளை வயிற்றுப்பாடு பள்ளியிலே கழியும் என்றால் மற்ற தேவைகள்? பஞ்சாயத்து தலைவரை போய் பார்த்தாள். ஏமாற்றமாய் திரும்பும் வழியில் தயாளன், பார்த்தியாமா எப்படி பேசுறான்னு? இன்னும் நானே சம்பாதிக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கையேந்தித்து வந்துட்டீங்களான்னு. ஓட்டு கேட்கும் போது காலடிக்கு செருப்பாய் இருப்பேன்னு சொன்ன வாய் இது என்றார் வேதனையாய். இந்த மக்களின் நிலை மாறாதா ஐயா? நீயோ நானோ நினைச்சா மாத்த முடியுமா என்ன? இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கூலியில 1/4 பாகம்தான் இவங்க வாங்குறது. கிடைப்பது போதும்னு வாழ பழகிட்டாங்க. எவனாவது எதிர்த்து குரல் கொடுத்தா அவன் நிலை, நமக்கு ஏமா இந்த வம்பு என்று சலித்து கொண்டவர், வந்தோமா வேலையை பார்த்தோமா, மனசாட்சியை வித்துட்டு இருக்க முடியலதான், என்ன பண்றது, பொதிமாடு போல மௌனமாய் இருக்க வேண்டியதுதான் என்று உள்ளதை வேதனையுடன் பகிர்ந்து கொண்டார். இதை இந்த மக்கள் வாழ்ந்துதான் ஆகணுமா? இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு காலத்தை தள்ள வேண்டியதுதான். இலவச கட்டாய கல்வி சட்டமாக்கப்பட்ட பின்பும்
இந்திய குழந்தைகளில் பாதி பேரின் நிலை இப்படித்தான் இருக்கு என்பதுதான் நம் துரதிர்ஷ்டம். நான் போய் அந்த முதலாளியை போய் பார்த்து பேசவா ஐயா? உன் ஆர்வத்தை நான் ஏன் கெடுக்கணும்? எஸ்டேட் நிர்வாகியை சந்திக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். என்னால முடிந்த உதவி இதுதான் என்று சிரித்தார் தயாளன். முதலில் பள்ளியின் தேவைகளை திட்டமிட்டவள் மிகவும் அத்தியாவசியமான தேவைகளை குறித்து கொண்டாள். அதன்படி கழிப்பறைகளும் சுற்றுலா சுவரும் முதலிடத்தில் இருந்தன. புரவலர்களை எப்படி சந்திப்பது, என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அயர்கையில் சுற்றி சுற்றி வந்தாலும் இதுதான் முடிவு என்பது போல நினைவுகளின் சுழற்சி தருண் நேகாவை தேடித்தான் தஞ்சமடையும். நேகாவிற்கு குழந்தை பிறந்திருக்குமா? யார் ஜாடையில் இருக்கும்? தருணின் நினைவுகளில் எப்போதாவது நான் தென்படுவேனா? என்னை தேடி இருப்பார்களா? அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?